ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். நம்ம இப்போ இந்த வார பலன்களில் மே 7ஆம் தேதியிலிருந்து மே 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்குது. கையில் பணம் இருக்கும், மணி ரொட்டேஷன் இருக்குது, லிக்விட் கேஷ் இருக்கும். ஆனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கான செலவினங்களும் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். அதுலேயும் சின்ன சின்ன தடைகள். கடந்த காலங்கள் எல்லாம் வார பலன்களில் உங்களுடைய முயற்சிகள் எதுவும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலங்கள் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணணுமோ தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, நோக்கம் என்ன, அதை நோக்கிய உங்கள் பயணம், அதனால் உங்களுக்கு வெற்றி, இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆகிடுவீங்க. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸும் நல்லா இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை, சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும். ஸோ சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸும் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் அந்த பணங்கள்லாம் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலே ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இந்த வாரம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் முருகனுடைய வழிபாடு, துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் கவனமாக இருங்க. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேலையின் நிமித்தமான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்ல ஒரு வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் சம்பாத்தியம் இருக்குது, செலவினங்கள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத முயற்சிகள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் உண்டு. மேனுஃபேக்சரிங் லைனில் ஏதாவது இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முழுமையாக கவனம். திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது லாட்ரி வாங்கணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சி பண்ணுங்கள். ஒரு பக்கம் நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பணம் அல்லது பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய வாரமாக இது இருக்கும். அதனால் எல்லா விஷயத்திலையும் பொறுமையும் நிதானமாக இருங்க. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ண நினைப்பீங்க. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் சுமார். சொந்த பிஸ்னஸ் எதாவது பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியத்துக்காகவும் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், சிவ தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும், அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. அதற்கேற்ற பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. உங்களுடைய சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய உறவுகளால் மகிழ்ச்சி, அண்டை அயலாளராக நமக்கு நன்மைகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எய்ம் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. அதற்கு தகுந்த சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாளாக வீடு மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அல்லது எதிர்பார்த்த விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு முன்னேற்றங்கள் இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கிற அவங்களுக்கெல்லாம் வேலை உண்டு. வேலையில் நல்லதொரு ஏற்றத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள், இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள், வேலையின் நிமித்தமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. மெயினாக இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் பிரம்மாவுடைய வழிபாடு, குறிப்பாக மும்மூர்த்திகளில் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், இது வரைக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரத்தில் இருக்குது. ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய கிரைசஸ் இல்லை. உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. உங்கள் பிளானிங் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, இது எல்லாமே கிளியர் ஆகும், சக்ஸஸ் ஆகும். வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்க, பாகப்பிரிவினை இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் நடக்கும். இது அத்தனையும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்ததுன்னா நல்ல சேல்ஸ் இருக்குது, அதனால் ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்.
உங்களுடைய வேலை நன்றாக இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அதோட நீங்கள் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டாக கிடைச்சான்னா அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிக்கலாம் அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை, கணவன் மனைவிகள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், பைரவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் தெய்வீக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கு, ஜேர்னி போகிறதுக்கு இப்போ நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அதுக்காக டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்பாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அவருடைய முழுமையான ஆதரவு கிடைக்கும். அதோட நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், கம்பெனி எதுவும் சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக இந்த வாரம் ட்ரை பண்ணலாம். இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை, எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், அதுவும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இறை அருளால் தெய்வ அனுகூலத்தால் குழந்தை பாக்கியம் இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பொறுமையாக இருங்க. லாட்ரி டிக்கெட் வேண்டாம், பெரிய லெவலில் நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சி எதுவுமே வேண்டாம். இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இதெல்லாமே உண்டு. சொந்த பிஸ்னஸ்மே ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனுடைய வழிபாடு, துர்க்கையுடைய வழிபாடை பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ல் சூரியன் சுக்கிரனோடு இருக்கிறதுனால இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் ஷூரிட்டி, செக்யூரிட்டி போடாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணிக்கங்க. கணவன் மனைவி உறவு இந்த வாரம் சுமாராக இருக்குது. பெரிய லெவலில் ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லைனால் கூட, கையில் பணம் தனம் இருந்தால் கூட செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக கண் முன்னாடியே பறிபோன மாதிரியான காலம், அல்லது முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள், அல்லது மாட்டிக்கொள்ள வேண்டிய காலம். இந்த வாரம் உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை,
அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் அம்மா அப்பா 2 பேருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதுதான் பலன். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வேண்டாம். ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங் எல்லாத்துலேயுமே அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேலை, ஜாப் உங்களுக்கு இருக்கும். வேலையில் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். இருந்தால் கூட பொறுமையாக இருங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு, குறிப்பாக சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை, இது வரைக்கும் திருமணம் மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. அதோட இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. குறிப்பாக புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. யாரையும் பெருசாக நம்பாதீங்க, யாரையும் நம்பி செயல்படாதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். வீடு மாறணும்னு நினச்சிருக்கீங்க, வீடு மாற்றம் அமையலைன்னா பெருசாக வருத்தப்படாதீங்க. ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சொத்துக்கள் எதுவும் செயலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களும் வருத்தப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் நன்மையாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத நிம்மதியற்ற சூழ்நிலைகளை நீங்களே டெவலப் பண்ணாதீங்க. எல்லாவற்றுக்கும் பொறுமையாக இருங்க. தேவை இருந்தால் மட்டும் மற்றவங்கள்ட்ட பேசுங்க, இல்லைன்னா யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஹெல்த்தை கவனிங்க. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். லவ் சக்ஸஸ் ஆகும். பின்னாடி மேரேஜில் முடியும். ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக் ஏற்பட்டிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்கள். லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துலேயும் பொறுமையாக நிதானமாகவும் செயல்படுங்க. இது ரொம்ப முக்கியம். குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். அவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், இதுவும் இந்த வாரம் இருக்குது. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இந்த வாரம் இல்லை. நீங்களே எஃபர்ட் எடுத்து தான் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் அடக்கி வாசிங்க. உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதரர்களால் நன்மை, குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு கவனம். இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய தரிசனம், குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தாலும் அவர் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக ஏதாவது நகை வாங்கணும், நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்,
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ஃப்ளோ நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் செயலாக்கம் பண்ணும்போது நிறைய தடைகள் இருக்கும். ஆகையினால தடையை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. நல்லா பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. லைஃப்பில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்து திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஷேரில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக நீங்கள் இந்த வாரம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்குது. டெம்ப்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டும். அதெல்லாம் தூண்டக்கூடிய உணர்வுகளெல்லாம் கவனமாக இருங்க. ரேஷ்லேயோ ராட்லேயோ ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ ட்ரேடிங்லேயோ எனி ஸ்பெக்குலேஷன் வேண்டாம். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ் அண்டு எல்லா விதமான விஷயங்கள்லையும் கவனம். சொந்த பிஸ்னஸுமே பெருசாக லாபகரமாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவார். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. தேவையில்லாத விஷயங்களுக்கு எதுக்குமே கடன் வாங்காதீங்க. இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். டூர் அதிகமாக இருக்கும், ட்ராவல் அதிகமாக இருக்கும், சுபகாரியங்கள் அதிகமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்கும்போது பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணுங்கிறவங்க, அல்லது பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடை கொடுத்துட்டு வேறு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போயே பிளான் பண்ணுங்கள். இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம். தெளிந்த சிந்தனையோடு செயல்படுங்க. என்ன நினைக்கிறீங்களோ நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கிளியர் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலை, வருமானம், சம்பாத்தியம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் லாங் லீவ் போட வேண்டிய ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அடைக்கி வாசிங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கணும், யோசித்து செய்யுங்க. ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கவனம். ட்ரேடிங் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கவனம். இதெல்லாமே முக்கியம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான, திருடு போன மாதிரியான காலம். அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் இருங்க. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கும் தாராளமாக பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ வெளிமாநிலமோ போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம். குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடு, விநாயகருடைய தரிசனம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலைகள் உருவாகும், அவ்வளோதான். அதோட குழந்தைக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள், இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் கவனம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க.
லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் தைரியமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, வெற்றி உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயத்தில் மகசூல் லாபம் இருக்குது. நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலில் தகராறு நிச்சயம் என்ற தன்மை இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி. உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. நீங்கள் எந்த வேலை பார்த்தா சரி, கவர்மெண்ட், ப்ரைவேட், எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்ன் எதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒரு திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பீங்க. அது மாதிரி மனநிலைகள் இருந்தால் நீங்கள் மாற்றுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் முருகனை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பெரும்பாலையும் சேவிச்சிட்டு வாங்க, நல்லது நடக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. சொந்தமாக இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை, செயல்பாடு உள்ளவர்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிட்டும். அதுக்கு வேண்டிய பொருளாதாரம் கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. யாருடைய பணமாவது உங்களுக்கு கிடைக்கும், அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது, வாங்குங்க. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. இருந்தால் கூட இந்த வாரம் நீங்கள் பேச்சை சுருக்குங்க. தேவையில்லாத எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் பேசாதீங்க. மற்றவங்க பேச்சுக்கு நீங்கள் கவுண்டரும் கொடுக்காதீங்க. இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவலில் ஈடுபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயும் மேலே படிப்பீங்க. உங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க. உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தைரியமாகவும் துணிஞ்சும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. வீடு மாறணும், இடம் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்கிறவங்களுக்கு சேலாகும். இந்த வாரத்தில் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு முதலே சொல்லியிருக்கேன். இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். குறிப்பாக இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை லாட்டரி டிக்கெட் வாங்கணும், ட்ரேடிங் பண்ணணும், டிஜிட்டல் கரன்சி வாங்கணுங்கிறவங்களாம் யோசித்து செய்யுங்க. சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். அதோட முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் அமையும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா கையில் பணம், தனம், பொருள் உங்களுக்கு இருக்கும். ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை, போராட்டம் ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக நல்லது ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு
அம்மாவால் நன்மைகள் உண்டு. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், வருமானத்தை சம்பாதிப்பீங்க. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் இப்போ கிடைக்கும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லாபம் அடைவீர்கள், பார்ட்னர் நஷ்டம் அடைவார். நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுக்கு. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வருமானம் இந்த வாரம் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடும், குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும். இறையர்களால் நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.